गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். புதன்கிழமை ஜனவரி மாதம் 21ஆம் தேதி, ஜெயவருஷம் தை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், திதி வளர்பிறை பிரதமை, யோகம் சித்த யோகம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை பகல் 12:27க்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இன்று திருவோண விரதம். மாதம் திருவோண நட்சத்திர நாளிலே விரதம் இருப்பது வழக்கம். திருமாலின் அருளை பெறுவதற்காக திருவோண நட்சத்திரத்திலே விரதம் என்று அன்று நாள் முழுவதும் விரதம் அனுஷ்டித்து அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வருவது வழக்கம். அதற்கு பெயர் சிரவண விரதம் என்று சொல்வார்கள். திருவோணம் நட்சத்திரம் வரும் நாளிலே ஒவ்வொரு மாதமும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிக மிக விசேஷமான ஒன்று. இன்றைய தினம் அந்த திருவோண விரதம். இன்று புதன்கிழமையும் திருவோண விரதமும் சேர்ந்து வருகிறது. புதன்கிழமை என்பதே பெருமாள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு நாள். திருவோண விரதமும் அதோடு சேர்ந்து வருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. ஆகவே இது ஒரு சிறப்பான நாள், திருவோண விரத நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடமாகிய மகரத்திலே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு அந்த 4 கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாளாக இன்றைய நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டுள்ள நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு அதிக மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் இருப்பதால் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மிக மிக அதிக அளவிலே அலுவலகத்திலே முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அங்கு உள்ள எதிர்ப்புகள், இடையூறுகள் அனைத்தும் விலகி விடுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உத்தியோகத்திலே மிகச்சிறப்பான உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரனோடு சூரியன், சந்திரன், புதன் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு. அதுவும் குரு பார்வையிலே 4 கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியின் வீட்டிலே 4 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்றன.
திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள், ஆடை அணிகலன் போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்கள், அலங்கார பொருட்கள், மலர்கள், உணவுத்துறை போன்ற துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலான தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வரவும். இன்றைய தினம் திருவோண விரதம். ஆகவே பெருமாளின் திருநாமங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நாள். ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள், கோவிந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். கேசவா, நாராயணா, மாதவா என்று சொல்லி பெருமாளின் திருநாமங்களை எல்லாம் சொல்லி இறை வழிபாட்டிலே, குறிப்பாக பெருமாள் வழிபாடு அதிக அளவிலே செய்ய வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. அதிலே சந்திரனும் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதியும் 8ஆம் இடத்திலே இருக்கிறது. எனினும் குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தீமைகள் எதுவும் விளையாது. தீமைகள் நடக்காவிட்டாலும் நன்மைகளும் நடக்க வாய்ப்பில்லை. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் அமைதி காக்க வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் 7லே குரு பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள். ராசி அதிபதி சந்திரன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு 7ஆம் இடத்தில் இணைந்து ராசி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலே குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருக்கும் கடகராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்த பல பேருக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. கெட்ட ஆயில்யம் வேணான்றாங்க. ஆயில்ய நட்சத்திரத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் கணவர் ஒரு பெரிய விஐபி ஆகிடுவார். இன்று உள்ள பல விவிஐபிஸ் உடைய ஒய்ஃபெல்லாம் ஆயில்யம். மனைவி ஆயில்யமாக இருந்தால் கணவன் ராஜயோகத்தை பெறுவார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலேருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒய்ஃப் ஆயில்யம்னா ஹஸ்பண்ட் விஐபி. அதே போல் ஆயில்ய நட்சத்திர ஆண்களுடைய மனைவிகளெல்லாம் வாழ்க்கையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆயில்ய நட்சத்திரம் என்பது மிக மிக ஒரு உயர்வான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஏன் இப்படி அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறார்கள், ஏன் அதை கண்டு பயப்படுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. மற்ற நட்சத்திரத்தில் பொண்ணு எடுத்தால் மட்டும் மாமனார் 100 வயசு இருக்க போகிறாரான்னு, 60லேருந்து 85 யார் எப்போ வேணாலும் போகலாம். 60க்கு மேலே இருக்கிறது எல்லாமே போனஸ் தான், கடவுள் கொடுக்கறது. ஆயில்ய நட்சத்திரத்தில் மருமகம் வந்ததுனால மாமனார் போயிடுவார், இல்லைன்னா மாமனார் போகவே மாட்டார், இங்கேயே உட்காண்டிருப்பார் 147 வருஷம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவேன். அது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. ஆகவே ஆயில்ய நட்சத்திரத்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை தைரியமாக திருமணம் செய்து கொள்ளலாம். நட்சத்திர பொருத்தம் இருந்தால் அந்த இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம் இது 6 சேர்க்கக்கூடாது ஒன்றுக்கு ஒன்று. இந்த 6 நட்சத்திரங்களும் ஒன்றுக்கொன்று சேர்க்கக்கூடாது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அஸ்வினி, மகம், மூலம் இதெல்லாம் ரஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று. ஆனால் பிற நட்சத்திரங்களுக்கு அப்படி அல்ல. ஆகவே நட்சத்திர பொருத்தம் இருக்குமே ஆனால் ஆயில்ய நட்சத்திர பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து கொள்வதிலே எந்த தவறும் கிடையாது. வாழ்க்கை நன்றாக இருக்கும். இன்றைய தினம் கடகராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகின்ற நேரம். திருமணம் முடிவு செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் களத்திர காரகனாகிய சுக்கிரனோடு இணைந்து 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ஆகியவை திருமணம் நிச்சயிக்கப்படும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து அனைவரோடும் நல்லுறவு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே யாருடனாவது சிறு சிறு
மனக்கசப்பு இருந்தால் அவையெல்லாம் மறந்து விடுவீர்கள், மறைந்துவிடும். அதிக அளவிலான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கப் போகிறது உங்களுக்கு. அதற்கான ஒரு அறிகுறி இந்த நாளிலே ஏற்படும். அதற்கான ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதை நீங்கள் நம்பும் விதத்திலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதற்கான நற்செய்திகள் வந்து சேரும், நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடமாகிய மகரத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களெல்லாம் இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே ராசி அதிபதி இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம். மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் இன்றைய தினம் பதவி மாற்றம் பெறுவார்கள், இடமாற்றம் பெறுவார்கள். புதிய அலுவலகத்திலே போய் வேலையிலே சேருவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைய தினம் திருவோணம், புதன்கிழமை திருவோணம் சேர்ந்து வருகிறது. பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ஆகவே அது பிரதமையாக இருந்தாலும் பரவாயில்லை. தை மாதத்திலே வருகின்ற பிரதமை மிக முக்கியமான ஒரு நாள். சீர்காழி தாண்டி போனீங்கன்னாக்கா 11 திவ்ய தேசம் இருக்குது பெருமாள் கோவில்கள். அந்த 11 திவ்ய தேசத்து பெருமாள் எழுந்தருளி ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ந்து அங்கே திருமங்கை ஆழ்வாருக்காக சிறப்பாக தரிசனம் கொடுக்கின்ற, சேவை சாதிக்கின்ற 11 கருட சேவை ஒரே நாளிலே ஒரே இடத்திலே இன்றைக்குத்தான் பார்க்க முடியும். அண்ணன் கோயில் என்று ஒரு இடம் அந்த வழியிலே போகும்போது வரும். சுற்று வட்டாரத்திலே இருக்கும் 11 பெருமாள் கோவில்களிலிருந்து பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி அங்கே வந்து திருமங்கை ஆழ்வாருக்காக சிறப்பாக அவருக்கு சேவை கொடுக்கின்ற, தரிசனம் கொடுக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு வைபவம். ஒரு கருட சேவை பார்த்தாலே அவ்வளோ புண்ணியம். ஒரே நேரத்தில் 11 கருட சேவை, 9 கருட சேவையெல்லாம் பார்க்கறது தமிழ்நாட்டிலே 3 இடங்களிலே நடக்கிறது. கும்பகோணத்தில் ஒன்று, சீர்காழியை தாண்டி செல்லும் அந்த அண்ணன் கோவில் என்னும் இடத்திலே ஒன்று, நெல்லை மாவட்டத்திலே உள்ள ஆழ்வார் திருநகரிலே ஒன்று, 3 இடங்களிலே இதுபோல் ஒரு குறிப்பிட்ட நாட்களிலே நடைபெறும். இன்றைய தினம் இந்த 11 கருட சேவை நடைபெறுகின்ற ஒரு நாள். இன்றைய தினம் திருவோணம், புதன்கிழமை எல்லாம் பெருமாள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையாக சில நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. நல்ல ஆஃபர்ஸ் வரும்போது, இல்லை இன்றைக்கி பிரதம பாட்டியம்மா தாத்தாம்மன்னு ஏதாவது சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் நழுவ விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே ராசி அதிபதி திக்பலம் பெற்று குருபார்வை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். 9-12 குடைய புதனும் அங்கே இணைந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சூரியனும் அங்கே இருந்து குருபார்வை பெற்று கொண்டிருக்கிறது. 10 குடைய ஜீவனஸ்தானாதிபதியாகிய சந்திரனும் இன்றைய தினம் சுய நட்சத்திர சாரம் பெற்று மகரத்திலே குருபார்வை பெற்று கொண்டிருக்கிறது. இந்த 4 கிரக சேர்க்கை என்பது உங்களுக்கு தொழிலை அமோக வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு நாளாக விளங்கும். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு கல்வியிலே வெற்றி, வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் வெற்றி, பொது வாழ்க்கையிலே உள்ளவர்களுக்கு தாங்கள் இணைந்துள்ள இயக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடைக்கும். இன்றைய தினம் அனைத்து விதமான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் அவரவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளிலே இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கும் பொழுது குருவிற்கு நேர் 7ஆம் இடத்திலே குரு பார்வையிலே
சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியன் உங்கள் ராசிக்கு 10 குடைவன், சந்திரன் 9 குடைவன். இவ்விரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேருவதே உங்களுக்கு ஒரு யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 7க்கும் 2க்கும் அதிபதியான சுக்கிரனும் அதே இடத்திலே இருக்கிறது. 8க்கும் 11க்கும் அதிபதியான புதனும் அதே இடத்திலே இருக்கிறது. இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற மிக மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எதிர்பாராத திடீர் தனவரவு ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, எதிர்பாராத விதமாக தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற, செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். 8 சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. அஷ்டமாதிபதி குரு பார்வை பெறுகின்ற ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனலாபம் மிகுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள், தடைகள் அனைத்தும் நீங்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் முற்றிலுமாக அவை தீர்ந்துவிடும். ஒரு சிலர் புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைப்பார்கள். கடன் தொல்லையிலிருந்து வெளிப்பட்டு விடுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக சீராக நடைபெறும். தங்கு தடையின்றி பண வரவு இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் வெகு வெகு சிறப்பாக இருக்கும். மிகச் சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்திலே முன்னேற்றம், அதிக நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று 12ஆம் இடத்திலே உள்ள 4 கிரக சேர்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய நேரம் இது. டிரான்ஸ்ஃபர் ஆகி கணவன் மனைவி வேறு வேறு ஊரில் இருந்திருந்தாங்கன்னா இப்போ மறுபடியும் ஒன்றா சேரக்கூடிய நேரம். ஒரு சில குடும்பத்திலே பார்த்தால் கணவன் ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருப்பார், மனைவி வேறு ஒரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, குழந்தைங்க வேறு ஒரு ஊரில் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கிற ஃபேமிலியெல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்துடும். குடும்பத்திலே ஒற்றுமை நிலவும். ஒரே ஊரிலே ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். கணவன் மனைவி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த பிரிவெல்லாம் நீங்கி மீண்டும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்ததையெல்லாம் ஜெயித்து விடுவீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்திலே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். எதிர்பாராத விதமாக அதிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஆரோக்கியத்திலே ஏற்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தொழிலிலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். குறிப்பிடத்தக்க நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். நன்மைகள் மிக மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண தேதி குறிக்கப்படும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஒரு சில விஷயங்களெல்லாம் நமக்கு பாதகமாக போய்விடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எந்த பாதகமும் இல்லாமல் அது சாதகமாக மாறுகின்ற ஒரு நேரம். ஆக இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு சுவாமிஜி? ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணதே நமக. ஓம் கம் கணபதையே நமக. அபராஜித பிங்காக்ஷா நமஸ்தே ராமபூஜிதா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் விஷமே துர்கமே சைவ பயார்த்த சரணங்கதா நதேஷாம் ஜாயுதே கிஞ்சித் அசுபம் ரணசங்கடே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான இந்த தை மாதம் 6ஆம் தேதி 21/1/2015 புதன்கிழமையாகிய இன்று சில நல்ல ஆன்மீக தகவல்களை நம்ம பேசலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே பதில் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மற்றவங்களோட சந்தேகத்துக்கு பதிலாக இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய பரிகாரம், இந்த மந்திரங்களை பற்றிய விளக்கம், சம்பிரதாயங்களை பற்றிய தெளிவு எல்லாருக்குமே பலன் தரும். கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் இருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பலன் தரக்கூடியதாக இருக்கும்ன்றதை முக்கியமாக நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கும் நிறைய நேர்கள் இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் நேர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க பேசணும்? அப்பாக்காக பேசணும். அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம், பேர் சொல்லுங்க. அப்பா பேர் முருகன். பிறந்த தேதி 10வது நாள் 11வது மாசம் 64வது வருஷம். ராசி மகரம், நட்சத்திரம் உத்திராடம். ஓகே, உங்க அப்பாக்காக என்ன கேட்கணும் சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு? அப்பா எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா இருக்காரு. பட் ஆனால் தொழில் சரியாவே இல்ல. தொழிலே வர்றதில்ல. வந்தாலும் கம்மியா தான் வருது. அப்படி பணம் வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. ரொம்ப கடன் தொல்லையா இருக்கு. 5 வருஷமா இப்படியே தான் இருக்கு. இந்த தொழிலே பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக தான் சுவாமிஜிக்கு போன் பண்ணி. கவலைப்படாதீங்கம்மா, சப்தரிஷி வாக்கியம் மூலம் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க அப்பா எத்தனை வருஷமா பண்றாரு இந்த தொழிலை? 14 வயசுல இருந்தே இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்ப நீங்க வேற தொழில் செய்யலாமான்னு கேட்ட காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சிமெண்ட் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்காரு. அதனால இதே பண்ணலாமா இல்ல சிமெண்ட் தொழில இறங்குனா பணம் வருமா அப்படிங்கறது கேட்கறதுக்காக அந்த क्वेश्चन கேட்டேன். பொதுவா செய்த தொழிலை கைவிட்டவனும் கெட்டான்,
மரம் ஏறி கைவிட்டவனும் கெட்டான்னு தான் சொல்லுவான். செய்கிற தொழிலை யார் விட்டாலும் அவனும் கெடுவான். மரம் ஏறிட்டு மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த கை விட்டுட்டா அவனும் கெட்டான்னு சொல்லுவான். எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பயுமே வந்து எந்த ஒரு ஜாதகர்களுக்கு தொடர்ந்து பலன் தரக்கூடிய தொழில் நடுவில் கொஞ்சம் நட்ட லாபங்கள் இருந்தாலும் அவசரப்பட்டு தொழில் மாறுதல் வேண்டாம்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்கள் தகப்பனாருக்கு ஜீவனஸ்தானத்தில் பாபகிரக சேர்க்கை பார்வை இருந்ததுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் இந்த தொழில் வந்து அவரை கைவிடாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலில் மட்டும் சில மாறுதல்களை வேணால் கடைப்பிடிக்க சொல்லுங்கள். சில மாறுதல் அப்படின்னு சொன்னால் வீண் விரயங்களை வந்து தவிர்க்கிறது, திட்டமிடுதல், அதுக்கப்புறம் வந்து அனாவசியமான செலவுகளை குறைச்சி, அதே மாதிரி இது வரைக்கும் இருந்த தொல்லைகள் என்னென்னு நல்லா சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி முடிவெடுக்கிறது, இதெல்லாம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அவசரப்பட்டு தொழில் மாறுதல் வேண்டாம். இப்போ இவர் செய்யக்கூடிய இந்த மின்சார கான்ட்ராக்ட் தொழில் உங்களுக்கு வந்து சிறப்பாக வரத்துக்கு சில பரிகாரங்கள் நம்ம சொல்கிறோம், செய்ய சொல்லுங்கள். ஒரு பித்தளை விளக்கு வாங்கி நெய் தீபம் கோயிலில் போட சொல்லுங்கள். அந்த விளக்கு புது விளக்கு கொடுத்து நெய் தீபம் போட சொல்லுங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் பண்ணி சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெண்டும் வருடா வருடம் இவரோட ஜென்ம மாதம், எந்த மாதம் தமிழ் மாதம் பிறந்தாரோ அந்த மாதம், அந்த ஜென்ம நட்சத்திரம். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் பிறந்த நாள் அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கில தேதியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கில தேதியை ஏன் எடுத்துக்கிறோன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நெட்வொர்க், அதேமாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்குக்கு தான் இந்த ஆங்கில தேதியெலாம் தேவை. ஆனால் நம்ம பாரம்பரியங்களை கொண்டாடுறது தமிழ் மாதம் நட்சத்திரம் தான் நம்ம பிரதானமாக எடுத்துக்கணும். அதனால் அவர் பிறந்த தமிழ் மாதம் அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலில் பித்தளை புது விளக்கு வாங்கி நெய் தீபம் போட்டு கோயிலுக்கே தானமாக கொடுத்து சொல்லுங்கள். அன்றைக்கி சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொல்லுங்கள். இந்த ரெண்டை கட்டாயம் செய்ய சொல்லுங்கள். இதை தவிர ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, ஒரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போய் அந்த அம்மனை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள். வேறு பரிகாரங்கள் எதுவும் கட்டாயம் வேண்டாம். கொஞ்சம் கடன் திறமை இருந்தாலும் அதேமாரி லாப நட்டங்கள் வந்தாலும் கட்டாயம் அந்த நட்டங்கள்லாம் சரி செய்து லாபம் மட்டுமே பிரதானமாக நிற்கிற சூழ்நிலை வரும். ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் தகப்பனாருக்காக நீங்கள் பொறுப்பாக கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு செயலை மட்டும் செய்ய சொல்லுங்கள். கட்டாயம் வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சு வருவார். சிமெண்ட் தொழிலில், அதாவது கட்டடம் கட்டக்கூடிய அந்த உபகரண தொழில் செய்கிறத கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்கட்டும், அவசரப்பட வேண்டாம். அதனால் நீண்ட காலமாக செய்யக்கூடிய இதே தொழிலை தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள். கட்டாயம் ஜெயிச்சு வருவார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து பண்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து தகடு வச்சு கும்பிடுறாங்க. இது வந்து எல்லாருமே பண்ணலாமா, இல்லை வந்து குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் பண்ணுமா சுவாமிஜி? இங்கே ஒரு விஷயத்தை வந்து நான் குறிப்பிடணும். ஏன்னா எப்பயுமே வந்து சுய விமர்சனம், எப்பவுமே நான் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்லதோ தொல்லையோ கஷ்டமோ நட்டமோ வெளிப்படையாகவே பேசிட்டு வருவோம். அதுதான் என்றைக்கும் நல்லது. ஏன் தொடர்ந்து இந்த தகடு அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னால் தகடு வைக்கிறது நல்ல விஷயந்தான். வீடு கட்டுறதுக்கு முன்னால் வாஸ்து யந்திரம், ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு கணபதி யந்திரம், கடை ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து வளர்ச்சி அடைய லக்ஷ்மி யந்திரம், இதெல்லாம் வைப்பா. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப வைத்தா போகிறோம். நம்ம தேவைக்கு ஏற்ப வச்சா போகிறோம். அந்த தேவைக்கு ஏற்ப வைக்காமல் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோன்றது தெரியாமல் நாம் இதை செய்யக்கூடாது. இப்போ உதாரணம், இப்போ ஒருத்தர் வந்து அரசாங்கம் கொடுத்த பணத்தில் ஒரு 50,000 ரூபாய்க்கு நடப்பாதையில் ஒரு 50,000க்கு ஒரு சின்ன தொழில் தொடங்குறார், ஒரு டீ ஷாப்பு. அவர் வந்து 10,000 ரூபா கொடுத்து நான் எந்திரம் வச்சுக்கிட்டான்னு கேட்டால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். 50,000 ரூபா முதலீடு பட்டு ஒரு சின்ன கடை துவங்குறவர் 10,000 ரூபா கொடுத்து நான் எந்திரம் வச்சுக்கிட்டான்னு சொன்னால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஒரு 5 கோடி ரூபாயில் வியாபாரம் பண்ணுறவர் 10,000 ரூபாய் எந்திரத்தை வைக்கலாம். 50,000 ரூபாயில் வந்து கடை ஆரம்பிக்கிறவர் வந்து அவர் வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு எந்திரம் வைக்கட்டான்னு கேட்டால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால் அது வேண்டான்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த கடைகளில் விற்கிற எந்திரங்கள்லாம் அப்படியே அந்த எந்திரத்தெல்லாம் கொண்டு போய் வைக்கலாமான்னா அதையும் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் கேட்டால், ஃபேனு ஃப்ரிட்ஜு ஏசிலாம் வாங்குறீங்க, அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்ச உடனே அது வேலை செய்யாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய முறையான அந்த இணைப்புகளை கொடுக்கணும். அது மாதிரி ஒரு எந்திரம் வாங்கினீங்கன்னா பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணுறது, பிராண பிரதிஷ்டை பண்ணுறது, அந்த எந்திரங்களுக்குரிய நேத்திர ஜீவன்களை தெரிஞ்சு ஜபித்து உரு ஏற்றுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் எந்திரங்கள் அவங்கவுங்க பெரிய தொழில் துவங்கும் போது வைக்கலாம். சிறிய தொழில் துவங்கினா சுவாமி படம் வச்சு, உதாரணம் ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்னபூர்ணா படம் வைங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஆரம்பிக்கிறீங்க, பிள்ளையார் படம் வைங்க. அதேமாதிரி வந்து நகை சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன சின்ன அதாவது ஆர்னமெண்ட் டூப்ளிகேட் பொருள்
அதை ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு வந்து லக்ஷ்மி படம் வைங்க. இப்படி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்க. வசதிகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எந்திரம் வைங்க. இப்போ பெரிய ஃபேக்ட்ரியாக கட்டுறாங்க 100 கோடினா அவங்க சின்ன பிள்ளையார் கோயிலே கட்டலாம். அது அவங்க வசதியை பொறுத்தது. யதாசக்தி ததாபலம். சக்திக்கு மீறி செய்கிற தானமோ பூஜையோ விஷமா போயிடும்னு பெரியவா சொல்லுவா. அதனால சக்திக்கு மீறி எதையும் செய்யவே கூடாது. வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என்னுடைய பெயர் வைதிலி. நான் புவனேஸ்வர் ஒரிசா மாநிலத்துல இருந்து கூப்பிடுறேன். மைத்திலி, யாருக்காக வந்து சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க பேசணும்? என்னுடைய மகனுக்காக பேசணும். ஓகே, அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னுடைய மகன் பெயர் பிரணவ். பிறந்த தேதி 22/7/1995. ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். எது குறித்து சுவாமிஜி கிட்ட உங்களுடைய மகனுக்காக வந்து கேட்க போறீங்க சந்தேகம்? அவன் வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால்ல IIT கரக்பூர்ல படிச்சிட்டு இருக்கான். எப்பவுமே அவனுக்கு உடம்பு உடல்நல குறைவு வருது. அதுவும் இல்லாம எப்பவும் டிஸ்டர்பாவே இருக்கான். அதனால அவனோட படிப்பு, ஆரோக்கியம், ஆயுள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து சப்தரிஷி வாக்கியம் மூலமா நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க கணவர் என்ன உத்தியோகம் பண்றார்? சுவாமிஜி, என்னுடைய கணவர் LICல வேலை பாக்குறாரு. அவர் சென்னையில இருக்காரு. ஒரிசா புவனேஸ்வர்ல, நான் இங்க ஒரு பாதுகாப்பு துறையில வேலை பார்க்கிறேன். சரிம்மா. என்னுடைய மகன் வெஸ்ட் பெங்கால்ல படிக்கிறான். இப்ப உங்க மகனுக்கு வந்து ஆரோக்கிய குறைவு இருக்கிறத தவிர நீங்க பயப்படும்படியா உங்களுக்கு ஆயுள் பாவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைபாடு இல்லை. ஓகே. இப்ப உங்க மகனோட ஜாதகத்துல உங்களுக்கு அட்டமஸ்தானமும் சனியும் ஆயுள் காரகனும் பலமா வந்திருக்கார். பொதுவா வந்து அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தியானம் பண்ண சொல்லுங்க. காலம்பரை ஒரு 10 நிமிஷம். அப்படி அவரால் தியானம் பண்ண முடியலன்னா ஒரு நோட்ல ஸ்ரீராம ஜெயம்னு ஒரு பக்கம் முழுக்க எழுத சொல்லுங்க. அது வந்து தியானம் பண்றதுக்கு சமமானது. நீங்க பண்ண வேண்டியது, உங்க மகன் வந்து பிறந்த கிழமை அன்னைக்கு உங்க மகன் பிறந்த கிழமை அன்னைக்கு நீங்க அந்த கல் உப்பு தானம் பண்ணுங்க. உங்களுக்கு கல் உப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு கிலோ வாங்கி நவகிரகங்கள் அங்க இருந்ததுன்னா நவகிரக சன்னிதானத்துல உங்களுக்கு நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டோ வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் தட்சணை வச்சு கல் உப்பு தானம் பண்ணுங்க. லவண தானம் அப்படின்னு பேரு இதுக்கு. லவண தானம், கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த கல் உப்பை தானம் பண்றது நீடித்த ஆரோக்கியத்தையும் கண்ணுக்கு தெரியாத மன அழுத்தங்களையும் போக்கும்னு சொல்லுவா. தானங்கள்ல இது ஒரு உயர்ந்த தானமா சொல்லியிருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். வெறும் உப்பு, கல் உப்பு ஒரு கிலோ வாங்கி, நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லுவா பொதுவா. இதெல்லாம் இருந்தாலும் நீங்க அவகிட்ட வெத்தலை பாக்கு உங்களுக்கு தட்சணை தாம்பூலம் வச்சு ரெக்வெஸ்ட் பண்ணி கொடுங்க. அவளை வேண்டி கொடுங்க. நீங்க வந்து அந்த நவகிரக சன்னதியில் அன்னைக்கு நவகிரகத்தை ஆராதனை பண்ணுங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு முறை செய்யுங்க போறோம். அவருக்கு இருக்கிற இந்த பிரச்சனை வந்து அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கல்வியில சிறப்பான முறையில வருவார். பயப்படாதீங்க. இதை தவிர வேற எந்த பரிகாரங்களும் நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க மகனுக்காக நீங்க செய்யுங்க. அப்புறம் நீங்க வழிபாடு பண்றதா இருந்தால் சீதாராமனை தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. படம் வச்சு சீதையும் ராமன் இருக்கக்கூடிய படம் வச்சு, சீதாராம பட்டாபிஷேக படம் வச்சு பொதுவா நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராமன் அருளால மங்களமா இருக்கும். இப்ப இந்த லவண தானத்தால உங்க பையனோட ஆரோக்கியமும் மனதுல ஒரு நல்ல தெளிவும் பிறக்கும். வேற பரிகாரங்கள் வேண்டாம். இந்த லவண தானமே போரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மைத்திலிக்காக மன நிறைவான ஒரு பதில் நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. ரொம்ப நன்றி. அடுத்த நேர் இணைப்புல யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. சதீஷ். சதீஷ், சென்னை. யாருக்காக சுவாமிஜி கிட்ட இன்னைக்கு நீங்க சந்தேகம் கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 7/10/86. விச்சய ராசி, விசாக நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து கேட்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சுவாமிஜி கிட்ட? சாமிஜி கிட்ட வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் எழுதினேன், அதை பத்தி கேட்கலான்ட்டு. கண்டிப்பா இதற்கான தீர்வு என்னங்கிறது வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சதீஷ், உங்க தகப்பனார் வந்து எந்த உத்தியோகத்துல இருக்கார்? அவர் வந்து மல்லிகடை வச்சிருந்தார் சாமி. சரி, க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப. சரி. இப்ப எதுவும் தொழில் செய்யல இல்லையா அவர்? இல்ல இல்ல இல்ல. நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல ஜீவனஸ்தானத்துல சூரியனோட அந்த பார்வை கிடைச்சதுனால அரசு உத்தியோகம் அமைய வாய்ப்பு உண்டு. ஆனால் பாப கிரகங்கள் சேர்ந்திருந்ததால அது வந்து கடுமையாக போராடி தான் நீங்கள் அந்த வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க முடியும். நீங்கள் வந்து பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனோட காயத்ரியை வந்து 108 உரு ஜபம் பண்ணுங்க. அதேமாதிரி சூரியனை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. காலம்பரை 6லேருந்து 7க்குள்ளே இதை பண்ணிட்டோம். செந்தாமரை பூ ஒன்று சூரிய பகவான் படத்துக்கு சாத்துங்க. இதை ஒரு முறை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம்
நவக்கிரகம் இருக்கக்கூடிய கோயில், எந்த கோயிலில் வந்து நவக்கிரகம் இருக்கோ அந்த கோயிலில் வந்து பர்மிஷன் வாங்கி, அந்த கோயிலில் உத்தரவு வாங்கி நெல்லி மரக்கண் நடுங்க. அந்த கோயிலில் உத்தரவு வாங்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நெல்லி மரக்கன்று ஒன்று வாங்கி நடுங்க. கட்டாயம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் சிறப்பான முறையில் அமையும். வேறு பரிகாரங்கள் அவசியமில்லை. இதுக்காக நீங்கள் வேறு கடுமையான பரிகாரங்களையோ விரதங்களையோ அனுசரிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு சூரியனோட வழிபாடு, சூரியனோட காயத்ரி 108, செந்தாமரை பூ சமர்ப்பிக்கிறது, நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சன்னிதியில் நெல்லி மரக்கன்று வாங்கி ஞாயிற்றுக்கிழமை நடுறது. அதுக்கு நவதானிய ஜலம்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. நட்டால் மட்டும் போகிறோம். சூரிய பகவான் அருளால் மறைமுகமாக இருக்கக்கூடிய தடை விலகி கட்டாயம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் அமையும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நமஸ்காரம் மேடம். ராகவன் பேசுறேன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்க மேடம். ராகவன் சார், யாருக்காக சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம் எனக்காக தான் பாக்குறேன் மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 7/7/1969 மேடம். தேவதை நட்சத்திரம், மீன ராசி. நான் வந்து டிரைவரா இருக்கிறதுனால எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல. அதாங்க மேடம். கவலைப்படாதீங்க சார். இதுக்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் என்ன தீர்வு அப்படிங்கறத வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் நீங்க கூட பிறந்தவங்க? மொத்தம் நாங்க 6 பேரும் சாமிஜி. இப்போ வந்து 5 பேர் தான் இருக்கோம். அம்மா தவறி போய் 4 வருஷம் ஆகுது. அக்காவும் தவறி போயிட்டா. இப்போ நாங்க 3 அக்கா, ஒரு தங்க, ஒரு தம்பிங்க. எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுதா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? எல்லாருக்கும் ஆயிடுதா திருமணம்? எல்லாருக்கும் ஆயிடுச்சு. எனக்கும் என் தம்பிக்கும் ஆகணுங்கண்ணா. தம்பி என்ன பண்றாரு? தம்பி வந்து சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர் இருக்கேன். இப்ப நீங்க வந்து அவருக்கும் பாக்குறீங்களா இல்ல உங்களுக்கு மட்டும் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா? 2 பேருக்கும் பாக்குறாங்க. யாருக்கு முதல்ல நடந்தா பாருங்க. ஏன்னா ஆத்துல சமைக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. தம்பி தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க சிதம்பரத்துல. இப்போ வந்து உங்களுக்கு 7ஆம் இடம் நீச்சகிரக சேர்க்க சப்தரிஷி வாக்கியப்படி இருந்ததுனால இது வந்து திருமண தடை. மற்றபடி உங்களுக்கு தோஷங்கள்னு எதுவும் கிடையாது. திருமண தடை அவ்வளவுதான். இது வந்து தோஷம்னு எதுவும் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க தகப்பனார்கிட்ட உங்க குலதெய்வ வழிபாடு நீங்க பிறந்ததுல இருந்து வழி வழியா கரெக்டா செஞ்சுட்டு வராங்களான்னு முதல்ல விசாரிங்க. என்ன காரணத்துல சொல்றோம்னா, உங்க உங்க குடும்பத்துல குலதெய்வ வழிபாட்டுல குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரி சந்ததிகள் வந்து தடை வரும். சந்ததி நம்ம சொல்றது உங்க சிஸ்டருக்கு வந்து கல்யாணமாகி குழந்தை பிறக்கிறத பொதுவாக சந்ததின்னு சொல்றது இல்லை. உங்களுக்கு வந்து கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்தாதான் சந்ததின்னு சொல்றது. அவங்க கோத்திரம் மாதிரி போறதுனால அதை சந்ததியா நம்ம எடுத்துக்க முடியாது. குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ணுறாரான்னு ஒன்று கேளுங்க. இன்னொன்று, அப்பா வந்து மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு உங்கள் தாத்தாக்கும் முன்னோர்களுக்கும் அந்த திதி கரெக்டாக கொடுத்துட்டு வராரான்னு மட்டும் விசாரிச்சுக்குங்க. 2 விஷயம். இந்த மாலையபட்ச அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு பூஜை கரெக்டாக பண்ணிட்டு வராங்களா, அந்த பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்குறாங்களான்னு கேளுங்க. அதேமாரி குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்டுங்க. இந்த 2 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப எளிமையான பரிகாரம், சுலபமான பரிகாரம் சொல்கிறோம். இந்த தை வெள்ளி அன்னைக்கும் ஆடி வெள்ளி அன்னைக்கும் உங்களுக்கு பெண் தெய்வத்தை பூஜை பண்ணுங்க. எலுமிச்சப்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. சிவப்பு மலர்களால் வழிபாடு பண்ணுங்க. இந்த தடை வந்து உடனடியாக விலகும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த 2 விசாரிச்சுக்குங்க. 3வது தை வெள்ளி ஆடி வெள்ளி பெண் தெய்வ வழிபாடும் எலுமிச்சப்பழ சாத நைவேத்தியமும் சிவப்பு மலர்களால் வழிபாடும் அர்ச்சனை வழிபாடும் பண்ணுங்க. கட்டாயம் வந்து சுபகாரியம், விலகி சென்ற சொந்தங்கள் கூட தேடி வரலாம். அல்லது ஏற்கனவே பேசி நிச்சயிக்கலாம்னு நினைச்ச இடம் விலகி போய் அதுவே தேடி வரலாம். அல்லது நீண்ட நாட்களாக நல்லா தெரிஞ்ச இடமே உங்களை தேடி வரத்துக்கும் வாய்ப்பு வரலாம். அதனால் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. வேறு பரிகாரம் வேண்டாம். நீண்ட நாள் ஆயிட்டாலும் வயது அதிகமாயிட்டாலும் திருமணம் நடக்கும். இந்த பரிகாரத்தை தவிர வேற எதுவும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அற்புதமான ஒரு தீர்வு சொன்னீங்க சுவாமிஜி. இது தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் காவேரி. என்னோட டேட் ஆஃப் பர்த் 4/5/1967. கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், தனுசு லக்னம். உங்களுக்காக தான் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் இல்லைங்களா? எனக்காக என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்துங்க. ஓகே. எது குறித்து சுவாமிஜி கிட்ட சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? மேடம், எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முந்தையும் சில எப்படியோ பிரச்சனை, நிறைய ஏமாற்றங்கள் இப்படியே வந்துட்டு இருந்தது. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கூட வந்து ஃபேமிலி லைஃப்னு பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒத்தே வராதுன்றாங்க. அவரோட ராசிக்கு எனக்கும் சரியா ஒத்து வரல, அதனால கல்யாணம் ஆயிடுச்சு சொல்றாங்க. அஷ்டம சனியில கல்யாணம் ஆச்சு அதனால சொல்றாங்க.
என்னோட மேரேஜ் டேட்டு சரியில்லைன்றாங்க. இப்படி பல இது சொல்றாங்க. எனக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. வருத்தப்படாதீங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து சுவாமிஜி கிட்ட சப்தரிஷி வாக்கியம் மூலம் கேட்கலாம். நீங்க உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஒத்து வரலன்னு மத்தவங்க சொல்றாங்களா, நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, மத்தவங்க சொல்றாங்க. அது ஒரு எங்கயோ கேட்டதுக்கு உங்க டேட்டா அவரோட உங்க கணவருக்கும் இப்போ உங்களுக்கும் நல்ல பேச்சுவார்த்தை இருக்கா? நல்லா இருக்கிறோம். ஆனாலும் சில சண்டை எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்கும். அது கல்யாணம் ஆனதுல இருந்தா இப்ப இடையிலையா? கல்யாணம் ஆனதுல இருந்தே, கல்யாணம் ஆகி 1 மாசத்துல இருந்தே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது எந்த மாதிரி பிரச்சனை நினைக்கிறீங்க? அது வந்து ஃபைனான்சியலான்னு வச்சுக்கோங்களேன். அவரு ஃபைனான்சியல் பிரச்சனையோ ஏதாவது, நானும் ஜாபுக்கு போறேன். சரி. அந்த மாதிரி ஏதோ சின்ன எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலா அவருக்கு முதல் மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு என்ன 2வது தரமா எனக்கு 42 வயசுல 3ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் ஆகுதுங்க. சரி. சோ அந்த கொஞ்சம் அந்த இது ஃபீல்டுல இங்க வந்ததுனால எனக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருந்தது. ஆனா அதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப அவருக்கு என்ன வயசு முடிஞ்சிருக்கு? அவருக்கு 51, எனக்கு 48 47 முடிஞ்சு 48 நினைக்கிறேன். சரி. இப்ப உங்களுக்கு வந்து தாமசமா திருமணம் ஆயிருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமாங்க. இப்ப நீங்க 5 வருடம் தான் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இதுல நீங்க சில விஷயங்களை வந்து நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க. மத்தவங்க வந்து சொல்றதும் திருமணமான தேதி சரியில்லை அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டோம். சரிங்க. சப்தரிஷி வாக்கியப்படி சப்தமாதிபதி பாபகிரக வீட்சண்யத்துல இருந்ததுனால இது திருஷ்டி தோஷத்துல வந்திருக்கு. சரிங்க. அப்புறம் பல பேர் சொல்வா, இந்த பிறந்த ஆங்கில தேதியோ, இப்ப நீங்க வந்து பிறந்த தேதிக்கு எண்கணித பலன் பாக்குறோம், கல்யாணமான தேதிக்கும் இந்த எண்கணிதம் பாப்பா. ஆமாங்க. அத நான் வந்து ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல சொல்லக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் வேறு, எண்கணித ரீதியா பார்க்கக்கூடிய நாட்கள் வேறு. ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா சேர்க்க முடியாது. நீங்க அப்படி ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேண்ட் ஷர்ட் சூட்டு போட்டுட்டு தரையில உட்காந்துட்டு வாழை இலையில சாப்பிடுற மாதிரி, இந்த பேண்ட் எல்லாம் போட்டு இன் பண்ணிட்டு சாப்பிடுவா பாத்திருக்கீங்களா? தரையில உட்காந்துட்டு படா ரொம்ப சிரமப்பட்டு சாப்பிடுவா. நம்ம பண்பாடு வேட்டி கட்டின்னு தரையில உட்காந்துட்டு தலைவாழை இலையில சாப்பிட்டா அருமையா இருக்கும். அதனால எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த மாதிரி ஆங்கில தேதியும் எண்கணிதத்தையும் தமிழ் சுப முகூர்த்தத்தையும் ஒன்னா சேர்க்க கூடாது. தமிழ் சுப முகூர்த்தம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, திதி வார நட்சத்திர யோக கரணங்களை பார்த்து, லக்னத்துக்கு சுபகிரக பார்வை இருக்கான்னு பார்த்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சகம் பார்த்து ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்து பஞ்சாங்கத்துல போடுறா. சாதாரணமா போடல. அந்த மாதிரி கொடுத்த லக்னத்தை கூட உங்க நட்சத்திரத்துக்கும் உங்க கணவர் நட்சத்திரத்துக்கும் தாராபலன் சந்திரபலன் பார்த்து சந்திராட்டமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறா. சரி, இவ்வளவும் பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கல்யாணத்தன்னைக்கு ஒரு 100 பேராவது ஒரு நல்ல மனசுள்ளவா உங்களை வந்து வாழ்த்தலா. தம்பதிகள் நீண்ட காலம் இருக்கணும். அப்ப அந்த வாழ்த்தெல்லாம் எங்க போச்சு? அந்த கல்யாணத்துல சொல்லக்கூடிய அந்த விநாயகர் பூஜை, மற்ற பூஜைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூஜைலாம் எங்க போச்சு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு? அப்ப அதனால பெரியோர்கள் வாழ்த்தின வாழ்த்தும் இந்த உங்களுக்கு நல்ல லக்னமும் வீணா போகாது. அதுல நீங்க வந்து ஆங்கில தேதி 8 வந்துருத்து, 4 வந்துருத்து, அப்படி 13 வந்துருத்துலாம் நீங்க குழம்ப வேண்டாம். அதனால நீங்க ஆங்கில தேதி இதையும் ஒன்னா சேர்க்காதீங்க. ரொம்ப அதனால அந்த குழப்பங்களை விட்டுட்டோம். நீங்க உங்க குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. தம்பதிகளா திருமலா திருப்பதி போய் வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்ணுங்க. அதுவும் முடியல, வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு பழனி போயிட்டு வாங்க. மலை மேல உள்ள முருகனை தரிசனம் பண்ணுங்க. மன தெளிவு கட்டாயம் பிறக்கும். வேற எந்த பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாருக்காகவும் வந்து அற்புதமான தீர்வுகள் இன்னைக்கும் நீங்க சொன்னீங்க. நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் சுவாமிஜி கிட்ட பேசுவதற்கும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.